ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ முதலாவதா பாத்தீங்க அப்படின்னா, வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு திட்டத்திற்கு ரூபாய் 1.50 லட்சம் கோடி ஒதுக்கீடு. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்தினுடைய ஒப்புதல் பிறகு ஜனாதிபதி ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் குவாரண்டி எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட்ல கவர் ஆகும். ஸோ இதனுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா 2005 தான் இதற்கான சட்டம் கிராமப்புறங்கள்ல அந்த வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய சட்டம் 2005 நேஷனல் ரூரல் குவாரண்டி எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2009 மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் குவாரண்டி எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டா இது பேர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இது வளர்ந்த பாரத ஊரக வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு திட்டமாக திரும்பவும் பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ விபிஜி ராம்ஜி விக்ஷித் பாரத் குவாரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் அஜ்விகா மிஷன் ஃபார் கிராமின். ஸோ இந்த சட்டத்தை தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க கிராமின். ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறத்தில் எந்தெந்த அந்த துறைகளில் வேலை செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது தண்ணீர் பாதுகாப்பு, ஊரக கட்டமைப்பு வசதிகள், வாழ்வாதாரம் சார்ந்த உள்கட்டமைப்பு உருவாக்கம், பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகள், இது சம்பந்தமாக தான் அவர்களுடைய அந்த வேலையானது இருக்கும். ஸோ இதனுடைய ஃபண்டு ஷேரிங் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சென்டர் தான் ஃபுல்லாக ஃபண்டிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தின்படி அந்த ஃபண்டிங் பர்சன்டேஜையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வடகிழக்கு மற்றும் இமயமலை பகுதி மாநிலங்கள். ஸோ இமயமலை பகுதின்னு சொல்லும்போது வடகிழக்குன்னு சொல்லும்போது நார்த் ஈஸ்டர்னில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ், இமயமலை பகுதி மாநிலங்கள் ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட். ஸோ இந்த ஸ்டேட்ஸுக்கெல்லாம் ஃபண்டு ஷேரிங் 90:10, அதாவது 90% சென்டர், 10% பர்டிகுலராக இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ஸ் இல்லைன்னா யூனியன் பிரதேசங்கள் நிதியை ஒதுக்கணும். ஸோ மற்ற மாநிலங்கள் இது தவிர மற்ற மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் 60:40.